குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா 6th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பொறுமைக்கு கிடைத்த பரிசு. பார்க்கலாமா? பாருங்கள். சொற்களை கொண்டு தொடர்கள் எழுதுவேன். பாருங்கள், என்ன சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா கூடை, சத்துருண்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ எப்படி எழுதியிருக்காங்க தொடர்? கூடையில் சத்துருண்டை இருந்தது அப்படி. அதே மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். சத்துருண்டை சிறுமி. இப்போ என்ன எழுதலாம்? சிறுமிக்கு சத்துருண்டை மிகவும் பிடிக்கும். அடுத்து சிறுமி பொறுமை. சிறுமி பொறுமையாக இருந்து சத்துருண்டை வாங்கினாள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பொறுமை பரிசு. பொறுமைக்கு கிடைத்த பரிசு சத்துருண்டை. ஸோ இந்த மாதிரி 2 வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம தொடர் அமைக்கிறதுக்கு கற்றுக்கிறணும். அடுத்து பாருங்கள், சரியானதை டிக் செய்வேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், உணவு சிந்தினால் மீண்டும் போட்டுக்கொள்வேன். இது சரியாப்பா? உணவு கீழே சிந்தாமல் சாப்பிட்றது தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், உணவை வீணாக்காமல் சாப்பிடுவேன். இதுதான் சரி. அடுத்து பாருங்கள், அழகாக உள்ளதை நாமே வைத்துக்கொள்வோம். இப்போ ஒரு பொருள் கீழே இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் அழகாக இருந்துச்சுன்னா அதை நீங்களே வைக்கணுமா? வைக்கக்கூடாது. அது யாருதோ அதை உரியவர்கிட்ட போய் நம்ம சேர்த்துடணும். அடுத்து பாருங்கள், ஐயா இதோ உங்கள் பொருளை தவற விட்டு விட்டீர்கள். இந்த மாதிரி போய் கொண்டு போய் கொடுத்துடணும். இதுதான் சரியான செயல். அடுத்து பாருங்கள், பூங்காவில் வரிசையாக செல்வம். டிக்கெட் எடுக்கிறதுக்கோ எதுக்கோ ஒன்று நம்ம வரிசையாக தான் போகணும். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு முதலில் தாருங்கள். இந்த மாதிரி சண்டை போடுறது தவறு. இந்த மாதிரி வரிசையாக தான் நம்ம போடணும். இப்போ இதுதான் சரியான செயல். அடுத்து பாருங்கள், என் கருத்தை நானே எழுதுவேன். பாருங்கள், மரங்கள் இருந்தால் மரங்கள் இல்லாவிட்டால். என்ன மாதிரி கருத்து? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம். பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன்னா, மரங்கள் இருந்தால் என்னென்னலாம் நன்மைகள் நடக்கும் பாருங்கள். மழை பொழியும், மரங்கள் செடி கொடிகள் வயல் வரப்புகள் நன்கு வளரும், பூமி பசுமை நிறத்தில் காணப்படும், உயிர்களுக்கு உணவு தேவை தண்ணீர் தேவை ஏற்படாது, மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், சுத்தமான காற்று கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு? மரங்கள் இருந்தால். ஸோ இன்கேஸ் மரங்கள் இல்லாட்டி அப்படின்னா என்ன பண்ணும்? மரங்கள் இல்லாவிட்டால் உலகம் வெப்பமயமாகிவிடும், உணவு பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும், மர நிழலில் வாழும் உயிரினங்கள் அழிவு நிலைக்கு தள்ளப்படுவர், அப்புறம் சுத்தமான காற்று கிடைக்காது, அப்புறம் கூடு கட்டி வாழும் பறவை இனங்கள் இழந்து இருப்போம். பறவை இனங்களை இழந்து இருப்போம். ஆமாம் தானேப்பா? இந்த மாதிரி மரங்கள் வளர்க்குறதுக்கு நம்ம முக்கியத்துவம் என்னவோ அதை நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ மரங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், படக்கதையை படிப்போம் எழுதுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த படக்கதையில் என்ன கொடுத்துருக்காங்க? சிந்தாமணியும் சிம்பாவும். சிந்தாமணின்றது இந்த பொண்ணு, சிம்பான்றது இந்த குட்டி நாய்க்குட்டி. பாருங்கள், இதில் என்ன நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி இந்த சிந்தாமணி சொல்லுது. உடனே அழகாக இருக்கிறாயே, உன்னை எப்படி கூப்பிடலான்னு சொல்லி யோசிக்குது. அப்போ தான் சிம்பா சிம்பான்னு சொல்லி சொல்லுது. இப்போ பசிக்குதா சிம்பா, சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு பிரெட்டெல்லாம் எடுத்து வைக்குது. அது என்ன செய்கிறதில்ல, சாப்பிடலை. சிம்பா ஏன் பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப கவலையாக இருக்குது. வெளியில் என்ன சத்தம்? போய் சிம்பாவை கூப்பிட்டு போய் பார்க்குது. உடனே அவங்க அம்மா வந்திருக்காங்க. பாருங்கள், பெரிய நாய்க்குட்டி வந்துருச்சா? பெரிய நாய். ஓ, உன் அம்மா வந்துட்டாங்களா? சரி போ அப்படின்னு சொல்லி விடுது. திரும்ப வந்துட்டியா சிம்பா அப்படின்னு சொல்லி சிம்பாவை பார்த்து கேட்குது. உடனே சிம்பா, நீயும் உன் அம்மாவும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், புத்தகத்தில் தேடி எழுதுவோம். ஊர் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தது என்ன கொடுத்துறாங்க? குழந்தைகளுக்கு சத்துரண்டை கொடுத்தார். அடுத்த கதையில் என்ன உள்ள இணைப்பு சொற்களை கண்டறிந்து எழுதுக. என்னென்னதுன்னா, இறுதியாக, இவ்வாறே, ஆனால், அதோ. அடுத்து பாருங்க, அன்பரசிக்கு படக்கதை புத்தகம் பரிசாக கிடைத்த காரணத்தை எழுதுக. என்ன காரணம்? அன்பரசி பொறுப்புடன் மற்ற குழந்தைகளுக்கு சத்துருண்டை கொடுத்து இறுதியில் இருந்ததை எடுத்து பொறுப்புடன் நடந்து கொண்டதால் பரிசாக புத்தகம் கிடைத்தது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, அன்பரசியின் தாய் பெரியவருக்கு நன்றி கூறிய காரணத்தை எழுதுக. எதனால் பெரியவருக்கு நன்றி கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பெரியவர் சத்துரண்டை வழங்கியதால் தாய் நன்றி கூறினார். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, தொடரில் உள்ள பெயர்ச்சொல் வினைச்சொல்லை எழுதுவேன். என்ன இருக்குது பெயர்ச்சொல்? பாருங்க, வானொலியில் பாட்டு கேட்டேன், ஓவியா ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாள், குழந்தை பசியால் அழுதது, அரசர் வேட்டைக்கு சென்றார், பாலன் கதை எழுதினான். இதில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லலாம் எதுனா, இந்த வானொலி, ஓவியா, அரசர், குழந்தை, பாலன், இதெல்லாம் என்னது? பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நம்ம எழுதியிருக்கோமா? அதே மாதிரி வினைச்சொல்னா அந்த வினையை செய்யக்கூடியது. கேட்டேன், அழுதது, ஓடினாள், சென்றார், எழுதினாள், இதெல்லாம் வினைச்சொல் சொல்லுவாங்க. சரி, பார்த்தீங்களா? வினைச்சொற்கள். அடுத்து பாருங்கப்பா, பத்தியை படிப்பேன், உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். பாருங்க, தன்மை அப்படின்னா நாங்கள் வரும், முன்னிலைனா நீங்கள், படற்கைனா அவர்கள். சரிங்களா? அப்போ நாங்கள்னா தன்மை, தன்னை குறிக்கக்கூடியது தன்மை, தனக்கு முன் இருப்பவரை குறிக்கக்கூடியது முன்னிலை, தன்னையும் அல்லாமல் தனக்கு முன்னிருப்பவரையும் அல்லாமல் 3ஆம் நபரை குறிக்கக்கூடியது தான் படற்கை. அதனால தான் அவர்கள், அது, அவள், அவன், இந்த மாதிரி குறிக்கக்கூடியதெல்லாம் படற்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படிப்பேன், பிழை திருத்தி எழுதுவேன். இதை படிச்சுட்டு என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்ப்பாங்களாமா? நான் நேற்று பூங்காவிற்கு சென்றேன். சரிங்களா? சென்றாயின்னு இருக்குது. அப்போ இது தவறு. அப்புறம் நீயும் அங்கு வந்தாய் வரணும்.
நான் உன்னை பார்த்தேன். பார்த்தேனுக்கு பார்த்தோம் போட்டிருக்காங்க. அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் நம்மை விளையாட அழைத்தார்கள். மரக்கிளையில் பறவைகள் இருந்தது. அவை பலவித ஒலிகளை எழுப்பினவும் கொடுத்துருக்காங்க. அதை கேட்ட சிறுவர்கள் மகிழ்ந்து கைகளை தட்டினார்கள். தட்டினாய் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முட்டையிட்டதெல்லாம் இங்கே சரியாக எழுதியிருக்கோம். சென்றேன், பார்த்தேன், கொண்டிருந்தார்கள், அழைத்தார்கள், இருந்தது. அடுத்து பாருங்க, எழுப்பின, தட்டினார்கள். இந்த சொற்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆடலாம் விளையாடலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை ஒன்றும் இல்லைப்பா, மூவிடம் கொடுத்துருக்காங்க. நம்ம படிச்சிருப்போம். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இதில் இறந்த காலம்னா முடிந்து போன செயல், நிகழ்காலம்னா இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல், எதிர்காலம்னா நீ நாளை நடக்கவிருக்கக்கூடிய செயல். சரிங்களா? இப்போ பாருங்கள், தன்மை முன்னிலை படற்கை கொடுத்துருக்காங்களா? தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னா, தன்மைனா நமக்கு என்ன தன்னை குறிக்கக்கூடியது சொன்னோமா? முன்னிலைனா தனக்கு முன்னாடி இருப்பவரை குறிக்கக்கூடியது. படற்கைனா தன்னையும் அல்லாமல் தனக்கு முன்னிருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் நபரை குறிக்கக்கூடியது. இப்போ தன்மைக்கு சிவப்பு வண்ணம், முன்னிலைக்கு எல்லோ வண்ணம், படற்கைக்கு பச்சை வண்ணம். இதில் வந்து நம்ம கலர் அது எப்படி எழுதலான்னு பாருங்கள். உதவி பெட்டி நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து அவள் தானேப்பா. இப்போ அவள். இது வந்து மயில் எப்படி சொல்லுவோம்? அதுன்னு சொல்லுவோம். இப்போ நீ படம் வரைந்தாள், அவள் வந்து விளையாடுகிறாள். அப்போ வந்து இது வந்து படற்கையில் வரும். அவள்னா. அடுத்து பாருங்கள், அது அப்படின்னாலும் படற்கை தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நீனா முன்னிலை. முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம்? முன்னிலை தான் சொல்லுவோம். அது அப்படின்னாலும் படற்கை, அவைனாலும் படற்கை, அவர்னாலும் படற்கை, அது அப்படின்னாலும் படற்கையில் உண்மை. நாங்கள்னா தன்மை, நீங்கள் அப்படின்னா முன்னிலை, அது அப்படின்னா படற்கை, அவர்கள் அப்படின்னா படற்கை, நான் அப்படின்னா தன்மை. தன்மையை குறிக்கக்கூடியது தன்மை, தனக்கு முன்னாடி இருப்பவரை குறிக்கக்கூடியது முன்னிலை, தன்னையும் இல்லாமல் தனக்கு முன்னே இருப்பவரையும் இல்லாமல் மூன்றாம் நபரை குறிக்கக்கூடியது படற்கை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், படங்களை பார்ப்பேன், பெயரும் வினையும் அமையுமாறு தொடர்கள் எழுதுவேன். இதில் பாருங்கள் என்ன படம் கொடுத்துருக்காங்கன்ட்டு, அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றனர். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, விவசாயி நிலத்தில் விதையை தூவி கொண்டிருக்கிறார். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, அமுதன் காய்கறி நறுக்குகிறான். இங்கே பாருங்கள், பாட்டி கூடை முடைகிறாள். சரிங்களா? அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம்ம எழுவாயை பயன்படுத்தி எழுதணும். அடுத்து பாருங்கள், அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உணவுப் பொருட்கள், அப்புறம் தோட்டத்தில் காணப்படுபவை. உணவுப் பொருட்கள் பாருங்கள், தோசை, சோறு, சோம்பு, சோளம், பொரி. தோட்டத்தில் காணப்படுபவை கொக்கு, சோளம், மொட்டு, தோட்டம், கோரைப்புல், பொன்வண்டு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படிப்பேன், மகிழ்வேன். இது நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கிறணும். அடுத்த மாத தேர்வு பார்க்கலாமா? பாருங்கள், மூதுரை நூலின் மற்றொரு பெயர் வாக்குண்டாம். அடுத்து கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. அடுத்து குழந்தைகளுக்கு நாள்தோறும் வழங்கப்பட்டது என்னது? சத்துருண்டை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடக்கம்னா பணிவு, கருதவம்னா நினைக்கவும், எள்ளுவர்னா இகழ்வர். அடுத்து சொல்லிலிருந்து புதிய சொல்லை உருவாக்குக. மடைத்தலை எப்படி எழுதலான்னா தலை. அடுத்து தொலைக்காட்சி அப்படின்னா காட்சி, திட்டவட்டம்னா வட்டம். சரியா தவறா பார்க்கலாமா? பாருங்கள், கல்வியால் நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறதுனா சரி. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியதுன்னா, பொருட்செல்வம் கொடுக்க வளரக்கூடியதாக கிடையாது, தவறு. எது? கல்வி செல்வம் தான் கொடுக்கக்கூடிய வளரக்கூடியது. அடுத்து பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி என்பது சரி. அடுத்து பத்தியில் உள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக. பாருங்கள், ஓவியா பச்சை கம்பளம் விரித்தார் போல இருந்த வயல்வெளிகளை பார்த்தால். இதில் இருக்கக்கூடிய வர்ணனை சொற்கள் பச்சை கம்பளம். அடுத்து செல்வியின் பூந்தோட்டத்தில் வண்ண வண்ணமாய் மலர்கள் பூத்திருந்தன. இதில் வந்து வர்ண வண்ணமாய் என்பது வர்ணனை சொற்கள். அடுத்து தேன்மலர் வளைந்து நெளிந்து ஓடியே நீரோடையில் விளையாடினாள். அப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய வர்ணனை சொல் வளைந்து நெளிந்து. அடுத்து ஒரு மாதத்தேர்வு பாருங்கள், செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? அவை. அடுத்து அது என்னுடையது அன்று, இங்கே அது. நீ கலை நிகழ்ச்சிக்கு வந்தாயா, இங்கே நீ. இந்த வேலையை நான் செய்தேன், இங்கே நான். அவர்கள் சுற்றுலா சென்றனர், அப்போ இங்கே அவர்கள். பாருங்கள், தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்ன வரும்னா இதுதான் வரும். பெரியவர் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார். அடுத்து அவர் சரியான எண்ணிக்கையில் சத்துருண்டைகளை எடுத்து வைத்தார். அடுத்து குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர். அதுக்கடுத்து என்ன ஆச்சு? ஒரு சிறுமி அவளாக முன்வந்து குழந்தைகளை வரிசையாக நிற்க செய்தால். அப்புறம் பெரியவர் அச்சிறுமியை பாராட்டி படக்கதை புத்தகத்தை பரிசாக வழங்கினார். சரிங்களாப்பா?
அதே மாதிரி தான் இங்கேயும் பத்தியை படித்து பெயர்ச்சொல் வினைச்சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பத்தியில் இருக்கக்கூடிய பெயர்ச்சொல்னா எதுனா பூ, மலர், பள்ளி, வாணி, சிறுவர்கள், காகிதம். வினைச்சொல்னா வந்தால், சென்றால், கூறினால், தீட்டினால், விளையாடினால், இதெல்லாம் வினைச்சொற்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் மாத தேர்வு. இப்போ சொற்களை பொருளுக்கேற்ற தொடராக அமைத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா. வலை 2 லை கொடுத்துருக்காங்க. இந்த வலை என்னென்னா மீன்பிடி வலை இருக்குல்ல, அதுதான். மீன் வலையில் மீன் பிடிப்பர். சரிங்களா. அடுத்து வலை இருக்கா, இது வந்து நம்ம கையில் பெண்கள் அணியக்கூடிய வளையல். கண்ணாடி வளையல் எனக்கு பிடிக்கும். அடுத்து அறை இருக்காப்பா. என் அம்மா பழங்களை அரை பாதியாக பிரித்து கொடுத்தார். இந்த அறை வந்து ரூம். என் அறையில் புத்தகங்கள் உள்ளன. அடுத்து வால் இருக்கா. இந்த இல்லு வந்து இந்த நாய் விலங்குகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வால். யானையின் வால் மிகச்சிறியது. இந்த வால் வந்து கத்தின்னு சொல்லுவாங்க. வால் மிக கூர்மையாக இருக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்க விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த விளம்பரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கானது என்னது கட்டுரை மற்றும் கவிதை பற்றி. தலைப்பு வந்து சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பேராகிராஃபில் நீங்கள் இதை பற்றி எழுதணும். பாருங்கள், போட்டி எதன் மூலம் நடைபெறுகிறது, அதன் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டி வந்து இணையதளத்தின் மூலம் நடைபெறுகிறது. என்ன தலைப்புனா சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. அடுத்து பாருங்கப்பா. கல்லூரியில் படிக்கும் கமலா போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பம் கொள்கிறாள். அவள் எந்த போட்டிகளில் கலந்து கொள்வாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் படிக்கும் கமலா போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவள் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாது. சரிங்களா. ஏன்னா இது பள்ளி மாணவர்களுக்கான போட்டி. சரிங்களா. அதனால் அவள் வந்து கலந்து கொள்ள முடியாது. அவள் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாது. அடுத்து கண்ணனின் தம்பி 5ஆம் வகுப்பு படிக்கிறான். கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ள முடியுமா? ஏன்? கண்ணனின் தம்பி கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. ஏனெனில் கட்டுரை போட்டிக்கு வயது 11 முதல் 16 வயது வரை. சரிங்களாப்பா. அடுத்து ஒரு மாத தேர்வு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளெல்லாம் தொடர்களாக எழுதுங்க. பாருங்கள், நிகழ்ச்சி இருக்கா. தொலைக்காட்சியில் கலை நிகழ்ச்சி பார்த்தேன். அடுத்து கணினியில் வேலை செய்ய பிடிக்கும். அடுத்து பொறுமை. மாடிப்படியிலிருந்து பொறுமையாக இறங்க வேண்டும். அடுத்து பாருங்கள் மகிழ்ச்சி. என்னுடைய தாத்தா ஊருக்கு செல்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்து அன்பு பரிசு. நான் என் தங்கைக்கு அன்பு பரிசு ஒன்றை வாங்கினேன். சரிங்களா. அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என கூறியது யார்? வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என கூறியது அம்மா. அப்புறம் காலத்தை காட்டும் பொருள் கூறியது என்னது நேரத்தை வீணாக்கதே என்று கூறியது. அடுத்து கவனமாக செயல்பட வேண்டும் என்று கையிலிடம் கூறியது எதுனா, கவனமாக செயல்பட வேண்டும் என்று கையிலிடம் கூறியது வந்து மாடிப்படி தான். சரிங்களா. அடுத்து மேற்கூரை கையிலிடம் கூறியது என்ன கூறுச்சுன்னா, உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று கூறியது. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்து கொள்ள எதை தேர்ந்தெடுப்பாய், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. அப்போ எதுனா கல்வி தான். கல்வியின் மூலமாக தான் நம்ம தினந்தோறும் புதுப்பிக்க முடியும். சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருங்க பாருங்கள், ஐ செய்யலாமேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், குரங்கு அண்ணன் புள்ளிகளை இணைத்து உருவங்களை வரைந்துள்ளார். இன்னும் என்னவெல்லாம் வரைந்திருப்பார் பார்த்துக்கோங்கப்பா. நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பழகுங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள், குரங்கு அண்ணனுக்கு ஒரே பசி. அவருக்கு தேவையானதை கண்டுபிடிக்கலாமா. பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருளை மட்டும் எழுதிட்டு மீதி தேவையில்லாத பொருளை இன்ட்டு பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடியது மாம்பழம், இதில் இருக்கக்கூடியது கொய்யா, இதில் வந்து மாதுளை, இதில் பப்பாளி, இதில் பார்த்திங்கன்னா திராட்சை, இதில் வாழைப்பழம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், குரங்கு அண்ணன் என்னென்ன செய்கிறார், வண்ணம் தீட்டி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வண்ணம் தீட்டின பிறகு அதுக்கு உண்டானது எழுதலாம். கையில் என்ன வச்சுருக்காங்க, வாழைப்பழம். குரங்கு அண்ணன் வாழைப்பழம் சாப்பிடுகிறார். அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, குரங்கு அண்ணன் பாட்டு கேட்குறாங்களா. அடுத்து பாருங்கள், குரங்கு அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கடிதம் எழுதலாமா. குரங்கு அண்ணன், அன்புக்குரிய குரங்கு அண்ணன், இப்படி தான் எழுத ஆரம்பிக்கணும். அடுத்து பாருங்கள், நான் இங்கு நலம், உங்கள் நலமறிய ஆவல். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் ஓரிடத்தில் இருக்க மாட்டீர்கள், அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் சுறுசுறுப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களை மாதிரியே சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளது அப்படின்னு சொல்லி அன்புள்ள அப்படின்னு உங்களுடைய பெயர் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு குரங்குக்கு நம்ம கடிதம் எழுதி அனுப்பிச்சாச்சு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் நன்றாக தெரியும், தமிழ் எழுத்துக்கள் நன்றாக புரியும். சரிங்களா. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.